ஹலோ மக்களே, சிந்து பைரவி பிரமு பஞ்சாயத்துக்காரங்க மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க. உக்காந்த பிறகு சிவா உன்னுடைய முடிவு என்னப்பா அப்படின்ட்டு பஞ்சாயத்தாரங்க கேட்குறாங்க. அதுக்கு சிவா பைரவி ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கா. அது இல்லாத ஸ்னேகா சிட்டுவுக்கு அவங்களுடைய அப்போடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு, அவங்களுக்கான வண்டி, அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கா. அதனால் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவுன்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சிவா அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வச்சு பார்த்தா ஸ்னேகா சிட்டுவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதனால கூட சிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஏன்னா கல்யாணம் புதுசில் அந்த விஷயத்த சொல்லாமல் கல்யாணம் கொஞ்சம் வருஷங்கள் ஆன பிறகு இது சொல்கிறதெல்லாம் இந்த பஞ்சாயத்தில் அது ஏற்றுக்கப்படாதுன்றாங்க. அதனால் இந்த இடத்துல சிந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றது நிரூபணம் ஆகுது அப்படின்ட்டு பஞ்சாயத்தில் இருக்கவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்னேகா கோவப்பட்டு சிவா நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு, நான் பொய் சொன்னேன்னா நான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்கேன், நான் உன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலான்னு சிட்டு சொன்னது பொய்ன்னு நீ சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் உண்மை. ஆனால் நீ இந்த சிந்துவை காப்பாற்றணும் இப்படி பண்ணிட்டு இருக்க சிவா, நீ என்னை காதலிச்சிருக்க, நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கல, இப்போவே உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு தள்ள வேண்டிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்றாங்க. உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு கோவமாக கிளம்பி போயிடுவாங்க. இந்த இடத்துல சிவா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க. அதோடு இந்த பிரமு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.